இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை நடைபெற்று வருவதாக நடிகை விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நடந்தவற்றை பொதுவெளியில் பேசாமல் இருப்பதற்காக சீமான் தனக்கு பணம் தந்ததாகவும் இது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சீமான் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் விஜயலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை வாய்ப்பளித்தால் சீமானிடம் நேருக்கு நேர் விவாதிக்க தான் தயாராக உள்ளதாகவும் விஜயலட்சுமி கூறியுள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன் தன்னிடம் சமாதானம் பேச வீட்டிற்கு சீமான் ஆள் அனுப்பியதாகவும் அவர் கூறினார். அவங்கள பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மதரசலம் வச்சு நீங்க 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதில் நான் 50,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன், என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய்லாம் போட்டிங்க. உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது திமுக ஒன்றும் அவங்கள போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்பூச்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள், நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்ருக்க சீமானவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். ஏமாத்தாதீங்க சீமானவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.